வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். நியூரோகைன் ப்ளஸ் ஆர்எஃப் இல்லாட்டி நியூரோபயான் 12 எது பெஸ்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ வர எல்லா கம்பெனிஸுமே நல்ல பிராண்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடுறது என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஜெக்ஷன் நியூரோபயான் ஃபோர்ட் அதுதான் நான் போடுறது. மாத்திரை விட இன்ஜெக்ஷன் தான் பெட்டர். பாதம் எரிச்சல் இருக்குது, இரவில் B12 மாத்திரை போடுறேன் 1 மாதமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய அனுபவத்தில் மாத்திரை அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இன்ஜெக்ஷனுக்கு ரொம்ப பயப்படுறவங்களுக்கு மாத்திரை போட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மாத்திரையோட பயோ அவைலபிலிட்டி, அதாவது நீங்கள் மாத்திரையாக போட்டிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ரத்தத்தில் போய் கலக்குது அப்படின்றது 1 to 2% 50% வரைக்கும் இருக்கலாம். ஸோ 1 இல்லை 2% 50% வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு 50% இருந்தால் உங்களுக்கு கொஞ்சமாவது பாதியாவது உள்ளே போய் சேருது. ஆனால் உங்களுக்கு 1% 2% இருந்ததுன்னா ஒன்றுமே உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் இன்ஜெக்ஷன்னா பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், ஃபுல்லாகவே போகுது. அதனால் இன்ஜெக்ஷன் தான் பெட்டர். அதனால் மாத்திரை அவ்வளோவா நான் கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் இன்ஜெக்ஷன் எப்படி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் பெஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, டாக்டர் கிட்டேருந்து கிடைக்கிறதுனா கடையில் கூட வாங்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கு ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு அலர்ஜி பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், அலர்ஜி பார்த்ததில்லை, ஒருத்தருக்கு ஆயிருக்கு. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி எங்கேயாவது போட்டுக்கிட்டால் பெட்டர். ஹேண்ட் பெயின் இருக்குது, நெக் ப்ராப்ளம்னால நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. தனியாக பண்ணாதீங்க, நீங்களே முயற்சிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது வெயிட்ஸ் தூக்கி வர்றது, அதனால் நெக் இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகி பிரச்சனை ஆகலாம். ஆனால் கைடடாக பண்ணணும். அதாவது உங்களுடைய யோகா டீச்சர் இல்லாட்டி உங்களுடைய ஜிம் ட்ரெயினர், ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஜிம் ட்ரெயினர் கூட ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருக்கவங்ககிட்டலாம் பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் நீங்களாக பண்ணாதீங்க. இப்போ எனக்கு ஒரு முட்டி பிரச்சனை இருந்தது. அப்போ எங்கள் யோகா டீச்சர் கைடடாக தான் நான் எக்ஸசைஸ் ஆரம்பித்தேன். அவங்க சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நின்றுட்டு 1 செகண்ட் காலில் சேரில் தூக்கி வச்சுட்டு இறக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ 1 செகண்ட் ஒரு காலில் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப கிராஜுவலாக தான் எக்ஸசைசஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நார்மல் ஆக்குனாங்க. வணக்கம்.